இலக்கியா கடைக்கு போயிட்டு அந்த இது எல்லாத்தையுமே அதாவது தன்னோட தாலி செயின வந்து பார்த்தீங்கன்னா வித்துட்டு, அவங்களுக்கு கௌதம்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொருள், சாப்பாடு இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவ ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாங்க. ஏன்னா எந்திரிச்சு பார்க்கும்போது இலக்கியாவ காணோம். என்னாச்சு? ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தேடிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வரத பார்த்த உடனே தான் நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. "எங்க போன இலக்கியா நீ? எங்க போயிருந்த? எவ்வளோ நேரமா நான் உன்ன தேடிட்டு இருக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நம்ம இலக்கியாவோட கழுத்துல இருந்த அந்த தாலிய பார்த்த உடனே தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு பயங்கரமான அதிர்ச்சி. "என்ன இலக்கியா அது? உன் கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாலிய காணோம்." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கும்போது தான், நம்ம இலக்கியா இருந்துட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற அந்த தாலிய விட, எனக்கு நீங்க தான் முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும். ஏன்னா இதே மாரி இருந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, சோத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இலக்கியா இருந்துகிட்டு இப்போ வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம கௌதம் கிட்ட காட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துகிட்டு, "எதுக்காக இலக்கியா இதெல்லாம்? என்னால நான் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, "என்ன பேசிட்டு இருக்கீங்க கௌதம்? நீங்க இப்போ யார்கிட்டயுமே பணம் வாங்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையோட இருந்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த நகை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என் அம்மா வீட்ல போட்டது தானே. அதனால நீங்க எதுக்காக கஷ்டப்படுறீங்க? என் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சு இந்த நகைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் குடுத்தாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதுக்காக வருத்தப்படுறீங்க? நம்ம ஒண்ணும் மத்தவங்க காசுல வந்து இது பண்ணலையே! அப்டின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, கௌதம் கிட்ட நீங்க எத பத்தியும் யோசிக்காதீங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பண்றேன். அதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸ அதாவது உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தயாராகிடுவீங்க அப்டின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கோட் சூட்ல இருந்து என்னென்ன கௌதம்க்கு தேவையோ ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ரன் பண்றதுக்கா இருந்தாலும் சரி, இல்ல ஆஃபீஸ்க்கு போறதா இருந்தாலும் சரி, அந்த மாரி என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இப்போ அந்த நகைய வித்த பணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் பணம் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது எக்ஸ்ட்ராவே அவங்க கிட்ட பணம் இருக்கு. அந்த பணத்த வச்சு ரூமுக்கு அட்வான்ஸ் பே பண்றது, ரெண்ட் பே பண்றது, சாப்பாட்டுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து கஷ்டம் கிடையாது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, வாங்கிட்டு வந்த சாப்பாட வந்து பார்த்தீங்கன்னா குடுத்து சாப்பிட சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த அஞ்சலி அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன்ல கௌதம், உங்கள வந்து இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்காக மட்டும் தான் கௌதம் அதாவது அந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய பிளான் பண்ணான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஒரு நாள் வரும்போது வந்து அந்த அஞ்சலிய பார்த்தேன். அஞ்சலி இருந்துகிட்டு நம்மகிட்ட நம்மள வந்து கேவலமா பேசுற மாரி வந்து பேசினா. ஆனா நான் சும்மா விட்டுருவேனா? அவள 2க்கு அதாவது உண்டு இல்லன்னு பண்ணிட்டு தான் வந்து இப்ப நான் வந்தேன். இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்த அப்டின்னா, நான் என்ன பண்ணுவேன்? ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. அந்த சொத்து எல்லாமே உனக்கு தான் இதுக்கப்புறம். நீ கவலையே படாத. அதே சமயம் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத்தையும், மாமாவையும் ஏதாச்சும் கொடும பண்ற, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா இருக்க விட மாட்டேன்ற அப்டின்னா, உன்ன நான் சும்மா விட மாட்டேன் அப்டின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிரட்டிட்டு தான் வந்திருக்கேன் அப்டின்ற மாரி கௌதம் கிட்ட சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.